கல்யாணம் ஆக போற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த சிக்கன் மகாராணி ரெசிபி மட்டும் சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒய்ஃப் பின்னாடியே சுத்தி சுத்தி வரும். எப்படி பண்ணலான்னு பாப்போமா? சமையலுக்கு தேவைப்படுற முக்கியமான விஷயம் பொருட்கள். ஆனா ஒரு பொருள் கூட எங்க வீட்டுல இல்ல. சோ பொருள் வாங்குறதுக்காக மாமாவோட மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டேன். ஒரே ஒரு ஜாதிக்காய் கூட பே பண்ணி தான் நான் வாங்கினேன். ஸ்கிரீன்ல தெரியுற இந்த பொருட்கள் தான் சிக்கன் மகாராணிக்கு தேவைப்படுற மெயினான இன்கிரீடியன்ஸ். இதை தான் நம்ம அரைச்சு மசாலாவா ஆக்க போறோம். இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஒரு பேன்ல போட்டு ஆயிலே இல்லாம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு உலக்கையில போட்டு நல்லா நங்கு 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 குத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு மசாலாவா ஆயிடும். இன்னொரு பக்கம் ஒரு பேனை எடுத்துக்கோங்க, அதுல நல்லா ஆயில ஊத்திக்கோங்க. அப்படியே வெங்காய விழுதுகளை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணுங்க. இன்னொரு பக்கம் கழுவி வச்ச சிக்கன் இருக்குல்ல, அதுல 1/2 கப் யோகர்ட், கொஞ்சோண்டு பெப்பர், கொஞ்சம் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் கொஞ்சோண்டு லெமனை புழிஞ்சு விட்டீங்கன்னு வைங்க, ஒரு சூப்பரான கலவை ரெடி ஆயிரும். இதை அப்படியே தூக்கி ஓரமா வச்சிருங்க. மெயினான விஷயம், இந்த மாதிரி ஆர்வக்கோளாரெல்லாம் கிச்சனுக்குள்ள விடாதீங்க. மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனை அப்படியே பேன்ல இறக்கி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் லிட்டை மட்டும் மூடி வச்சீங்கன்னா சிக்கன்ல இருக்க தண்ணி அப்படியே இறங்கும். யாருடா சொன்னா பசங்கனால பாட்டு இல்லாம ஆட முடியாதுன்னு? இதை கொஞ்சம் பாருங்களேன். இடிச்சு வச்ச மசாலாவை இறக்க டைம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃப்ரெஷ் கிரீம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்களோ, அருமையான சிக்கன் மகாராணி ரெடி. பேச்சுலர்ஸ் ஈஸியாக சமைச்சிடலாம். இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் நிறைய வேணும்னா ப்ளீஸ் டெய்லி குக் பண்ணுடா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.